வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் திமுகவில் 500 கோடி ரூபாய் கடத்தல் வழக்கில் சிக்கியிருக்கிறார். திமுகவின் முக்கியமான அமைச்சர் அதிரடியாக அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு இன்று புழல் சிறையில் அடைக்கப் போகிறார் என்றும் செய்திகள் வெளியாகி கொண்டு சற்று முன்பு கிடைத்திருக்கிறது மக்களே. யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர்? 500 கோடி ரூபாய் கடத்தல் வழக்கில் என்ன காரணத்திற்காக சிக்கியிருக்கிறார்? அப்படி என்ன அவசியம் வந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் 2 நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் நடந்த கோர சம்பவத்தை பற்றியும் இந்த ஒரு காணொலியில் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர், முக்கியமான அமைச்சர் தற்போது சற்று முன்பு அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு இன்று புழல் சிறையில் அடைக்கும் அளவிற்கு இந்த வழக்கு வந்திருக்கிறது மக்களே. யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வேறு யாரும் இல்லைங்க, அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்தான் தற்போது அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணத்திற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 கோடி ரூபாய் கடத்தல் வழக்கில் தற்போது அதிரடியாக சிக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் இதற்கு முன்பு மணல் கொள்ளை வழக்கில் அம்பலமாக சிக்கியிருந்தார். இந்த வழக்கும் போட்டு கொண்டு இருக்கிறது. இந்த வழக்கும் ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது மக்களே. அது தொடர்ந்து 500 கோடி ரூபாய் கடத்தல் வழக்கிலும் தற்போது சிக்கியிருக்கிறார் மக்களே. இது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் முதல்வர் ஸ்டாலினும் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் மக்களே. அது மட்டும் அல்லாமல் இன்னும் பல திமுகவின் அமைச்சர்கள் பலவிதமான சர்ச்சைகளில் சிக்கப் போகிறார்கள் என்று அமலாக்கத்துறை உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த 500 கோடி ரூபாய் கடத்தல் வழக்கில் இந்த 500 கோடி ரூபாய் யாருக்கு சொந்தமானது? இந்த 500 கோடி ரூபாய் எங்கே சென்றீர்கள்? இந்த 500 கோடி ரூபாய் சொந்தமானவர் யாருன்னு சொல்லிட்டு பலவிதமான கோணங்களில் அமலாக்கத்துறை அமைச்சர் துரைமுருகன் கிட்ட பார்த்திங்கன்னா பலவிதமான கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களே. இதுதான் இந்த வீடியோவில் அப்டேட்டாக கொடுக்கறது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் கோர சம்பவம் ஒன்று அரங்கேறி இருந்தது இல்லையா? விஷ கள்ளச்சாராயம் அருந்தி பல உயிர்கள் போயிருந்தது. தற்போதைய கள்ளக்குறிச்சி நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தற்போது சாந்தமாகிருக்கு, ஓரளவுக்கு சாந்தமாகிருக்கிற மக்களே. ஸோ இதுதான் அப்டேட். இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக உடனுக்குடனே வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, அப்டேட் என்னன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்.